வணக்கம் நண்பர்களே. ரிலேஷன்ஷிப்ல நோ கான்டாக்ட்ல இருக்கீங்களா? நீங்க தான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்றீங்க. ஆனா அவங்க உங்கள மீண்டும் தேடி வரணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு விஷயத்த மட்டும் மாத்துனா போதும். நம்மள்ல பலர் நோ கான்டாக்ட்டை ஒரு வெயிட்டிங் கேமா பார்க்கிறோம். ஆனா அது ஒரு சுய முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு. உங்கள ஒரு புதிய வலிமையான ஆளா மாத்தப் போற ஸ்டோயிக் பிரின்சிபிள்ஸை பார்க்க போறோம். இது பழிவாங்கும் தத்துவம் இல்ல. உங்களை ஈர்ப்பு நிறைந்தவரா மாத்துற தத்துவம். ஸ்டோயிக் தத்துவத்தினுடைய அடிப்படை சக்தி என்ன? இந்த தத்துவத்தின் அடிப்படை, நம்முடைய உணர்ச்சிகள் மற்றும் செயல்கள் மேல கவனம் செலுத்தி, நமக்குள்ள ஒரு நிலையான ஆற்றலை உருவாக்குவதுதான். நீங்க அமைதியா, உறுதியா இருக்கிறப்ப, உங்க முன்னாள் பார்ட்னர் மனசுல ஒரு பெரிய கேள்விய உருவாக்குவீங்க. அவங்க உங்கள எதிர்பார்த்த மாரி நீங்க இருக்க மாட்டீங்க. இந்த திடீர் மாற்றம் தான், அவங்க உங்கள தேடி வர முதல் விதையை தூவும். ஸ்டோசிசம்ல முதல் முக்கியமான விதி இதுதான். டைகோட்டமி ஆஃப் கண்ட்ரோல். நீங்க எதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியும், எதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதுன்னு பிரிச்சு பார்க்கணும். அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்களா? அவங்க உங்க நினைப்புல இருப்பாங்களா? இது எல்லாம் தான் நீங்க கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனா, உங்களுடைய உடற்பயிற்சி, உங்களுடைய வேலை, உங்களுடைய புதிய இலக்குகள், இது எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களுக்காக சக்தியை வீணடிக்காமல், உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயங்களில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்க. இதுதான் உங்களுடைய முதல் பலம். உண்மையான வளர்ச்சி. அவர் ஏன் உங்களை தேடி வர வேண்டும்? நோ கான்டாக்ட் முடிஞ்ச பிறகு, அவங்க உங்கள தேடி வர ஒரே ஒரு காரணம் இருக்கணும். அது நீங்க அவங்க விட்டுட்டு போன பழைய ஆளா இல்ல. நீங்க உங்கள அப்டேட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய அதிகரித்த மதிப்பு தான் அவங்களுக்கான அழைப்பு. இந்த வளர்ச்சியில நீங்க கவனம் செலுத்த ஆரம்பிக்கும்போது, அவங்க உங்கள தேடி வராவிட்டாலும் கூட, உங்களுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த பாதையை நோக்கி போகும். மோசமானதை முன்கூட்டியே எதிர்கொள்ளல். அவங்க நிரந்தரமா உங்கள விட்டுப் போனா என்ன ஆகும்? இந்த கேள்விக்கான பதிலை நீங்க இப்போதே யோசிச்சு மனதளவில ஏத்துக்கணும். ஸ்டோயிக்ஸ் இத ப்ரீமெடிடேஷன் மாலோருன்னு சொல்லுவாங்க. அதாவது, ஒரு மோசமான விளைவை முன்கூட்டியே எதிர்கொள்வது. நீங்க இந்த மோசமான உண்மையை ஏத்துக்க தயாரா இருந்தா, உங்க மனசுல இருக்கிற பயம் குறையும். பயம் குறைஞ்சா, நீங்க அவங்களுக்காக காத்திருக்க மாட்டீங்க. இந்த சுதந்திரமான மனநிலை தான் உங்களுடைய மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தி. உணர்ச்சிகளுக்கான காலக்கெடு. நோ கான்டாக்ட் ஆரம்பிச்ச உடனே, உங்களுடைய துக்கத்திற்கான ஒரு காலக்கெடுவை நீங்களே நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக, இந்த 30 நாள் நான் என் சோகத்தை முழுமையாக அனுபவிக்கப் போகிறேன் என்று முடிவு செய்யுங்கள். ஆனால் அந்த காலக்கெடு முடிந்த பிறகு, பழைய நினைவுகளில் இருந்து வெளிவந்து செயல்பட ஆரம்பிக்கணும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அந்த உணர்ச்சிகளுக்கான நேரத்தை கட்டுப்படுத்த முடியும். இது ஒரு ஸ்டோயிக் பயிற்சி. எதை நடந்தாலும் அதை நேசிப்பது. நோ கான்டாக்ட்க்கு பிறகு உங்க வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அத நேசிக்க ஆரம்பிக்கணும். இதுதான் ஆமோர் ஃபேட்டியன். எது நடந்தாலும் அதை காதலிப்பது. இந்த பிரிவு நடந்திருக்காட்டி, நீங்க இவ்வளவு வலிமையாக, இவ்வளவு புதிதாக மாறியிருக்கவே முடியாது. அதனால நடந்தத ஒரு லெசனாக கருதி, உங்களுடைய புதிய பயணத்தை நேசிக்க ஆரம்பிங்க. நீங்கள சந்தோஷமா, முழுமையா வாழும்போது, அந்த பாசிட்டிவ் வைபு தானாகவே அவங்கள உங்கள நோக்கி இழுக்கும். உங்கள் மதிப்பை உயர்த்துவது. ஸ்டோயிக்குகளுடைய இறுதி லட்சியம், அவங்களுடைய மதிப்பை எல்லா விஷயத்திலும் உயர்த்துவது. நோ கான்டாக்ட்டை உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியட்டாக பயன்படுத்துங்க. உங்களுடைய வேலையில, உங்களுடைய உடற்பயிற்சியில, உங்களுடைய புதிய திறமைகள கத்துக்கிறதுல முழு ஈடுபாட்டை காட்டுங்க. நீங்கள் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும்போது, அவங்க விட்டுட்டு போனது ஒரு பொக்கிஷத்தை என்று தாமதமாக உணருவார்கள். அமைதியின் ஆற்றல். அவசரம் வேண்டாம். அவங்க உங்கள தேடி வந்தாலும் சரி, வரலன்னாலும் சரி, நீங்க அவசரப்படக்கூடாது. அவங்க வந்து பேசுறப்ப நீங்க அமைதியாகவும், அதே சமயம் சுவாரஸ்யமாகவும் பேசணும். உங்களுடைய புதிய வளர்ச்சிகள் பற்றி சுருக்கமா சொல்லிட்டு, அவங்க பேசுறத ஆர்வத்தோட கேளுங்க. நீங்க வந்து இப்போ ஒரு போட்டி மனப்பான்மையில இல்லை, ஒரு பரிசு போல இருக்கிறீர்கள். இந்த அமைதியான ஆற்றல் தான் அவங்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தும். இறுதி முடிவு. நீங்கள் தான் கதாநாயகன். ஆகையால் நண்பர்களே, நோ கான்டாக்ட்டை ஒரு வெயிட்டிங் கேமா பார்க்காதீங்க. அது உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியட். உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்துங்க. இந்த ஸ்டோயிக் பிரின்சிபிள்ஸ்களை நீங்க உண்மையிலேயே கடைப்பிடித்தால், அவங்க உங்கள தேடி வரணும்னு நீங்க நினைக்கவே தேவையில்லை. அவங்க தானாகவே வருவாங்க. நீங்க இப்போ உங்க வாழ்க்கையின் கதாநாயகன். உங்கள நீங்க நேசிக்க ஆரம்பித்தால், உலகமே உங்கள நேசிக்கும். இந்த தத்துவங்களை நீங்க வாழ்க்கையில பயன்படுத்த போறீங்களா? உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. வணக்கம்.